ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். நேற்று நம்ம கொடுத்துருந்த அப்டேட்லாம் வந்து நிறைய பேர் வியூஸ் போகல. ஏன்னா ரொம்ப லேட் நைட்டில் சரியான நேரத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணலை. ஸோ வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பார்த்தீங்களா என்னன்னு தெரில. நம்ம நேற்று வந்து இந்த டவுன் சைடு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலும் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த சப்போர்ட் லெவலும் இருக்குது. நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் அண்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது. இதுதான் நமக்கு இன்றைக்கோட கேட்சப் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போதும் நம்ம சாலிடாக என்ட்ரி ஆகிட்டு கிட்டத்தட்ட 21,873 இந்த லெவல்லேருந்து நமக்கு 21,731 இவ்வளோவுக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம சப்போர்ட்டில் தான் நிற்கிது. பார்த்தா தெரியும். இப்போது நம்மளோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு நம்மளோட சப்போர்ட் அடுத்த லெவலில் சப்போர்ட் வந்து எங்கே இந்த இடத்துல வந்து நிற்கிது. அதாவது 21,731 இந்த இடத்துல வந்து நமக்கான சப்போர்ட் நிற்கிது. அந்த இடத்துல நிற்கிது. இதோடய நம்மளோட ட்ரேடு வந்து இன்றைக்கி முடிச்சிருந்துருக்கலாம். சூப்பரான ப்ரீமியத்தில் நீட்டாக வந்து வெளியில் வந்திருக்கலாம். ஓகேங்களா. ஆக்சுவலி என்னால் இன்றைக்கி லைவ் போட முடியல. நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் லைவ் போடுறதுக்கு. வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை வந்து பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ நம்ம சேனலில் என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சேனலில் ஒன்றும் கிடையாது. ட்ரேடிங் பற்றின டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸஸை வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃப்ரீ புக்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், சாட் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீ புக்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பின்னாடி கமெண்டில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த இடத்துல இதுதான் வந்து நம்ம கேட்சப் பாயிண்ட்டு. நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேக்ஸிமம் 80% ஆல்மோஸ்ட் வந்து எல்லா நாளுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் நிற்கிது. ஓகேங்களா. லாஸ் இல்லாமல் தவிர்க்கிறது அதுவே பெரிய விஷயந்தான். ட்ரேடிங்கில் எல்லாமே இருக்குது. சரிங்களா. இது வந்து நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50 நடந்தது. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 45,900 இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு 45,900 இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம எடுத்துருக்கலாமா அப்படின்னு சொன்னால், என்ன கேட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லுவேன். ஆனால் எடுத்துருக்கலாம். எப்படின்னு சொன்னோம்னா, இருங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்மளோட மூவிங் ஆவரேஜை சாலிடாக வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இது வந்து இப்போ நம்மளோட மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த வந்து 45,900 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் வந்து அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது குயிக் ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கு. இந்த குயிக் ஆக்ஷன் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளோட அந்த சப்போர்ட் மட்டும் உடையில, நம்மளோட மூவிங் ஆவரேஜும் அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்கு. இது டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன இண்டிகேட்டர்லாம் சொல்கிறீங்க. இண்டிகேட்டர் வந்து நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணது. இது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மளோட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடைச்ச உடனே நம்ம எடுக்கலாம், கன்ஃபார்ம் எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். பார்த்தோம்னா தெரியும். ஓகேங்களா. இப்போ ஒரு பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன், பார்த்தா தெரியும். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டு தான். கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் டவுன்வர்ட்ஸில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. பாக்ஸ் பிரேக் அவுட்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஒன்றும் கிடையாது. ஒரு கட்டமான ஒரு இடத்துக்குள்ளே ஒரு ஸ்கொயரான ஒரு இடத்துக்குள்ளே
மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக மூவ் பண்ணி ஒரு அப்வேர்ட்ஸ்லையோ இல்லை டவுன்வேர்ட்ஸ்லையோ பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட் எடுப்போம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது எப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, அந்த கன்சால்டேஷன் வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது, அப்வேர்ட்ஸில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி டவுன்வேர்ட்ஸில் வந்து நமக்கு டவுன்வேர்ட்ஸில் மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் டவுன்வேர்ட்ஸில் இப்போ நம்ம மார்க்கெட்லாம் டவுன்வேர்ட்ஸில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது டவுன்வேர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இது 2 கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இப்போ கான்செப்ட் பார்த்தாச்சு. மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து இப்போ இவன் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டும் வந்து இவன் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறான் நாளைக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்த டெலீட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போது கீழே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு இன்றைக்கான இப்போ எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான் அப்படின்னா 45,100 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர்ஸில் வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் இதில் வந்து நிற்கலாம். ஓகேங்களா? ஒரு ரிவர்சலில் வந்து நமக்கு மார்க்கெட் நிற்கிது. இதுவும் வந்து நம்ம கொடுத்தத லெவல்ஸில் தான் வந்து மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறான். ஓகேங்களா? நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ட்ரா பண்ண தெரிஞ்சிட்டாமல் மேக்ஸிமம் அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பேரிஸ் கொடுத்து ஒரு சின்ன சைட்வேஸ் மூமெண்ட்டும் கொடுத்து அகைன் வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகிருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பேரிஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அடுத்து வந்து ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் அகைன் வந்து கரெக்ஷனில் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த கரெக்ஷனில் கீழே வந்திருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? இது இப்போது மார்க்கெட்டில் இது என்ன ஆச்சுன்னா ஒரு வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை இது வந்து அடுத்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இன்றைக்கி வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டான ஏரியாவில் வந்து கொடுத்துருக்கான். ஆனால் வந்து நம்மளோட இஎம்ஐ வந்து மேலே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு சின்ன புல்லிஸ் கொடுத்து அடுத்து கீழே வரலாம். அதாவது ஒரு 45,500 வந்து தொட்டுட்டு அடுத்து வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ அப்படி நமக்கு வந்து மார்க்கெட்டில் எங்கெங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்க தெரியும். எல்லாமே ரெகுலராக வந்து வீடியோஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேட்டர்ன் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா அடுத்ததாக ஒரு மார்க்கெட்டில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா பார்த்தீங்களா டவுன்வெர்ட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஸ்ட்ராங்காக கட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் கரெக்ஷனுக்கு போயிருக்கு. ஆனால் அந்த கரெக்ஷனில் மேலே கேப் வச்சுருக்கான். அதாவது எங்கன்னா 45,720 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் இருக்குது. கரெக்ஷனில் வந்து கேப் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்டை கொடுத்து அந்த 45,700 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 45,700 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நமக்கு நிறையாவே இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதில் பிரேக் அவுட் ஆனால் பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து பைக்கால் தான் பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் ஆகாமல் இப்போ இது 1 ஹவரில் வச்சு பார்த்துருவோம். ஓகேங்களா? 1 ஹவரில் வச்சோம்னா இன்னும் நமக்கு வந்து இந்த கேண்டிலோட விசிபிலிட்டிஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அது மாதிரி வச்சு பார்த்தோம். ஓகே. இப்போ வச்சோம்னா தெரியும் நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அது நல்லாவே தெரியுது. நல்லா கிளியராக ஒரு கிளியர் கட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்டு. ஸோ ட்ரேடு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதை டெலீட் பண்ணிடுவோம். ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் மேஜர் லெவல் எங்கே அப்படின்னா 44,450 இந்த லெவல்லலாம் நமக்கு வந்து மேக்ஸிமம் லெவல் இருக்குது. இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஒரு புல்லிஷ் கேண்டில் 6 பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம். மேலே வந்து கேப்ஸ் நிறையா இருக்குது. எப்படின்னு சொல்ல போனால் இப்போது ஓகே
இங்கே வந்து ஒரு சின்னதாக கேப்ஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி அது 45,500 வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது. அந்த இடத்த வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வரதுக்கான மேஜர் பார்ட் வந்து நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் செட்டப் பண்ணிக்கணும். ஓகே, ட்ரேடு வந்து நம்ம எடுக்க போகிறது இன்றைக்கி என்ன மார்ஜினில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன எதோட ப்ரீமியம் அமௌண்ட்டை பார்த்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, ஸ்பாட் ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடு எடுத்து நம்ம சக்ஸஸ் ஆனாலும் ட்ரேடிங்கில் வந்து பெருசாக அமௌண்ட் வந்து லாபம் வந்து பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இதுதான், கரெக்டான வந்து ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து லாஸும் வராது. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப நேரம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியும் அது ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது அது நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து என்ன இப்போலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பசங்க கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, அனுபவம் வந்து சிறந்த ஆசான் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ அனுபவப்படுறது தான் நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியும். இந்த சேனலே அதுக்கு தானே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சா? அடுத்து வந்து நிஃப்டி பார்த்துரும். ஓகே, நிஃப்டிலே நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸில் தான் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம சப்போர்ட் அண்ட் ஜோனுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. ஆனால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸில் போகல. ஒரு சின்ன மூமெண்டம் புல்லிஸ் கொடுத்துட்டு டவுன்வர்ட்ஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இப்போ அந்த டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்தது வந்து மார்க்கெட் வந்து 21,660 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான். ஓகேங்களா? இது க்ளோஸில் தான் இருக்குது. ஓகேவா? வெரி க்ளோஸ். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இஎம்ஏ வந்து நமக்கு ரீடெஸ்ட்காக வந்து தான் போயிருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து அடுத்தது என்ன கீழே போகணும்னா கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் மேலே வரும். மேலே எங்கே வரும்னா ரீடெஸ்ட்டுக்கு எங்கே வரும் அப்படின்னா 21,870 இந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்து அங்கே இருக்கிற கேப்ஸை ஃபுல் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நமக்கு திரும்ப பை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21,900 அபோவ் தான் நமக்கான பையிங்க்கு அது இருக்கும். ஏன் வந்து பை இதிலே வந்து மேலே போகும்னு சொல்கிறீங்க, இங்கேயே பை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பை பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து எந்த சைடாக மூவ் ஆகுதோ அந்த சைடில் ட்ரேட் எடுக்கிறது தான் நம்மளுக்கும் சேஃப். அதாவது பழமொழி சொல்லுவாங்களே, ஊரோட ஒத்து போவோம் இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படிம்பாங்கல்ல, இல்லைன்னா எத்து போயிடுவேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனில் நம்மளும் ஓட கற்றுக்கணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனம். ஓகேங்களா? கூட்டத்தோட கூட்டமாக ஓடுறவன் தான் மார்க்கெட். இதில் எல்லாம் சொல்லுவாங்களே, தனியாக வர்றவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தோட கூட்டமாக நீங்கள் கோயந்தா போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து தப்பிச்சிக்க முடியும். ஏன்னா இது அப்படி தான் பல பேர்த்தோட மென்டாலிட்டியை வச்சு சைக்காலஜி இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கூட்டத்தை 4 பேரோடு சேர்ந்து நம்ம போகிறது தான் இதோட இதாக நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ டவுன்வர்ட்ஸில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வைப்பான். கரெக்ஷன் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் லெவல்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா 21,570 இதுதான் வந்து மேக்ஸிமம் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி. மார்க்கெட் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நல்லா போகுதுனாலும் 22,000 வந்து மார்க்கெட் நின்றுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் இருக்கா, இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த இடத்துல இருக்கிற நம்மளோட ஒரு ரிஜெக்ஷன் ஜோனும் மீட்டப் ஆயிரும். அதாவது 21,900 டு 22,000 இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பெரிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் இருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு ட்ரேடிங்கை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட இது மட்டும் இல்லை, நம்மளது ஃபோரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ இதோட அனாலிசிஸும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை தான் வந்து நம்ம பெருசாக பண்ணுறது. ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு நிறையா லாஸ் பண்ணவர். நான் பேரை சொல்ல விரும்பலை, நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு $200 வந்து வித்ட்ரா போட்டிருக்காரு வித்தின் ஒரு 5 டேஸில். ஓகேங்களா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள், நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், காசு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் கிடையாது.
இந்த சேனலில் இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் யாருக்கும் வந்து யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுறது கிடையாது. கற்றுக்கிட்டதை 4 பேர்த்துக்கு சொன்னோம்னா அதில் ஒரு மன நிம்மதி. அதுக்காக மட்டும்தான் அதில் பண்ணுறது. இது எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். காரணம் என்னன்னா, இப்போ நான் ஒர்க்கில் அதிகமாக இருக்கேன். ஒர்க் அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் எடுத்து உட்காந்து அனலைசிஸ் பண்ணி, மார்க்கெட்டில் இப்போ மணி வந்து ஒரு 2 மணி ஆகுது நைட்டு. இந்த டைமெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுனாலும் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக எப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனலாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேரில் வந்து வீடியோ கால்ஸ்லேயே வந்து ஒரு 1 ஹவர் வந்து என்னால் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சேஃப் ட்ரேட். பை ஃப்ரெண்ட்ஸ்.